ஒரு பொண்ணை வந்து இன்னொரு நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த கல்யாணம் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு குழுவாக வாழ்கிற ஒரு மலையில் வாழ்கிற மக்களோட வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும். கபிலரால் வந்து அந்த பாரியோட நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பாசத்தால் வந்து அந்த ஊர்லேயே அடிமை தமிழர் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீக் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆடியோ புக்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ வந்து நான் வந்து விகடன் பிளேலாம் வந்து என்னென்னா ஆடியோ புக்ஸ்லாம் வந்து கேட்டேன். ஸோ நான் வந்து கேட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விகடன் பிளே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்க்க போகிற புக் வந்து என்னென்னா வேள்பாரி. ஸோ வேள்பாரி வந்து வீரயுக நாயகன் வேள்பாரி. நம்ம வந்து என்னன்னா கடையேழு வள்ளல்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுல வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இருக்கோம்ல, அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை பத்தி தான் இந்த புக் வந்து சொல்லும். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்கள். ஸோ ஓகேவா. நீங்களுமே நிறைய வந்து ஆடியோ ஃபங்க்ஷன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். 1 lakh கிட்ட வந்து அந்த புக் வந்து செல் ஆயிருக்கு. ஸோ ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து என்னன்னா விகடன் பிளே ஆப்பில் வந்து எக்ஸ்க்ளூசிவாகவே இருக்குது. இப்போ நீங்கள் போனாலும் பார்க்கலாம். அது வந்து ஒரு 40 hours கிட்ட வந்து இருக்கும். அவ்வளோ சூப்பரான புக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து புக்கு படிக்கணுன்ற ஆசையே வந்து என்னென்னா வேள்பாரியிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு படித்தேன், படிக்கல. ஃபஸ்ட்டு கேட்ட புக்குமே நான் வந்து வேள்பாரி தான், ஓகேவா. அது கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் ஒரு புக்காகவே நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் வந்து அந்த புக் வந்து கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்குள்ளார ஒரு தமிழர் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து மலையை பற்றி தெரியணும்னா அந்த மலையோட வாசம்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பச்சை கலர்ல வந்து ஒரு கொடி இருக்குன்னா அந்த கொடி எப்படி ஆடும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பறவையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது நதி, கடல்ல இருக்கிற முத்து, மீன், கப்பல், ஒரு தமிழரோட வீரம் எப்படி இருக்கணும். தமிழர் வந்து துரோகம் பண்றது, சில பேர் வந்து நம்ம துரோகம் பண்ணா அந்த துரோகம் எப்படி இருக்கும். ஒரு பொண்ணை வந்து இன்னொரு நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த கல்யாணம் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு குழுவாக வாழ்கிற ஒரு மலையில் வாழ்கிற மக்களோட வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும். காதல்னா என்ன, அவ்வளோ அழகாக இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து போர்லாம் நடந்துச்சுன்னா, இப்போ நம்ம வந்து பாகுபலியில போர் பார்ப்போம்ல, ஸோ வந்து அதை விட வந்து 1000 மடங்கு பிரம்மாண்டமா இருக்கும். அது உங்களால கண்ணால பார்க்க முடியாது. நீங்க அதை இமேஜினேஷன் தான் பண்ணணும். நீங்க படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அது தெரியணும். அது வந்து அவ்வளோ சத்தமா அந்த போர்னா இப்படிதான் நடக்குதுன்றது கூட உங்களால வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ அந்த புக் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, கபிலர் இருக்காங்களே, நம்மளோட கபிலபரணர் வந்து கவிஞர். அவங்க தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாரியை வந்து பார்க்கறதுக்காக போவாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரியை வந்து புகழ்றாங்களே, கடையேழு வள்ளல்கள் இருந்து பாரி மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அப்படி அந்த பாரி வந்து எப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் கபிலர் வந்து யாருக்குமே சொல்லாம வந்து கிளம்பி போயிடுவாரு. கிளம்பி போயிட்டு அந்த ஊர்ல வந்து அவருக்கு கிடைக்கிற மரியாதையும் அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கையும் அவரை வந்து இது பாரியை வந்து யாரெல்லாம் எதுக்குறாங்க அப்படிங்கிறதும், அவருக்கு வந்து எப்படிலாம் வந்து போர்ல வந்து அவர் இதுக்கு முன்னாடி சமாளிச்சாரு, இதுக்கப்புறம் எப்படி சமாளிப்பாருன்னும். கபிலரால வந்து அந்த பாரியோட நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பாசத்தால வந்து அந்த ஊர்லயே அடிமைப்பட்டு இருப்பார். சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரும் வந்து என்னன்னா சேர்ந்து வந்து இது பாரி கிட்ட வந்து போர் தொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து சிங்களா அங்க இருந்து வந்து இவங்க எல்லாரையும் வந்து போர் புரிவாங்க. அது வந்து இவங்க மலையில உள்ள அந்த இதை வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி அழகா போர் புரியுறாங்கன்றது வந்து நீங்க பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொரு லைன்லயும் அந்த புக்ல வந்து அந்த தமிழரோட வீரம் தெரியும். ஸோ இந்த புக் வந்து படிக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர சோழ பாண்டியருக்கு வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த புக்கை படிச்சவங்க யாரும் அந்த புக்குக்கு ஃபேன் ஆகாம இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான புக்கு. நீங்க படிச்சுட்டு எனக்கு வந்து ரிவ்யூ சொல்லுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து மற்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோட பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. வேற யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வேள்பாரி பத்தி பிடிச்சிருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா. பை.